இந்த நாளில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இடத்துல நல்ல ஒரு அழைப்பை கொடுத்து என்னுடைய நாமத்தை கர்த்தர் தான் நான் சீட்டு போட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் முன்பாக நிற்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இன்னுமோட கர்த்தர் எங்களுக்கும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எங்களுடையது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, அவருடையது. ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய இரக்கம் உண்டாயிருக்கட்டும், அவருடைய சமாதானம் உண்டாயிருக்கட்டும், அவருடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க. நான் என்னெல்லாம் சொன்னேன்? நிருபத்தில் பவுல் அப்படி தான் சொல்லுவார். தெசலோனிக்கே சபையை வாழ்த்தும் போது ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமாம், ஜனங்கள்லாம் ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணுமா? இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபிக்கணுமா? ஹல்லேலூயா. உங்கள் பேரை நினைத்து சொல்லி துதித்து ஆண்டவரிடத்தில் எப்போது போராடணும். இது ஊழியக்காரருடைய கடமை. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆமேன். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டில் நவ் என் ஜீவன் உள்ள மட்டும் எத்தனையோ ஜனங்களுக்கும் ஜெபித்திருந்தாலும் என் கீழமுடிமன் கிராமத்தை நேசித்தபடினாலே, கர்த்தர் இந்த இடத்தை நேசித்திருக்கிறபடினால் உங்களுடைய நாமத்துக்காகவும் ஜெபிக்க கர்த்தரனை அழைத்ததற்காய் நன்றி. உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவார், இரக்கம் தருவார், இன்னும் என்ன தருவார்? சமாதானம் தருவார். ஹல்லேலூயா. நான் பேசிகிட்டு இருக்கும்போது கவனம் எங்கே இருக்கணும்? அங்கே யார் இருக்கா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, கர்த்தர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? எனக்குள்ளதான் இருக்காரு, உங்களுக்குள்ளதான் இருக்காரு. ஆமென். நீங்கள் நல்ல காதை திறந்து கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதுக்கு சீட்டு என் மேலே விழுந்திருக்கு, கேட்குறதற்கு சீட்டு உங்கள் மேலே விழுந்திருக்கு. ஹல்லேலூயா. எதுக்கு? 2 பேர்த்தையும் ஆண்டவர் ஒரு நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷனாக கொண்டு வந்து இந்த கடைசி கால திட்டத்தில் பயன்படுத்துவதற்கு. ஆமேன். காலம் கடந்து போகுதுங்க. வருஷம் கன்வென்ஷன் கூட்டம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். கன்வென்ஷன் கூட்டத்தை டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போக வரக்கூடாது. செவ்வாய்க்கிழமை போயிட்டு வருவோம், புதன்கிழமை போயிட்டு ஆமாம், பேழைக்குள்ளே அப்படித்தான் ஒரு காக்கா போயிட்டும் வரும் வந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. போனதுனால என்ன நடக்க போகுது? ஆமேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்ததுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி எந்த ஆத்துமா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நன்றாகவே புரியும், தேவன் எதுக்கோ ஒரு காரியத்திற்கு என்னை பயன்படுத்த போகிறார். ஆயத்த நிலையில் இருக்கணும். ஆமேன். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ யாரை பார்க்கணும்? ஆமாம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலமாக உங்களோடு பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஒரு ஆலயம், இது திருச்சபை. தேவ பிள்ளைகளே, இது திருச்சபை இங்கிலீஷில் என்னதுங்க? சர்ச். CH. ஆமாம், சென்டர் என்ன இருக்குது? நீங்கள் இல்லைன்னா சர்ச் இல்லை. ஆமேன். அப்படி தானே? CH நடுவில் என்ன இருக்குது? நீங்களும் நானும் இல்லைன்னா. ஆமாம், இந்த சர்ச்சை மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னுடைய சபை. ஆமேன். நான் சொல்கிறேன், இப்போ இந்த மைக்கு, நான் இது என்னோட மைக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ஆமேன். இது என்னோட மைக்குன்னு சொல்ல முடியுமா? இது என்னோட பைபிள். ஆமேன். இது என் பைபிள் தான்ப்பா, நான் காசு கொடுத்து வாங்கினது. ஆமேன். என் கணவர் வாங்கி கொடுத்தது. சரி, இது என்னுடைய டேப், என்னுடையதை நான் என்னுடையதுன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த திருச்சபை யாருடையது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. அவர் திரு இரத்தத்தை சிந்தி கிரயமாக வாங்கி இருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த சர்ச் யாருடையது? ஆண்டவருடையது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் என் சபைன்னு சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. என் சபையை கட்டுவேன் சொல்லியிருக்காரா? அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க என்னுடையதுன்னு சொல்லுவார். அவருக்கு எந்த இடத்துலையுமே பாருங்க, அவர் இந்த உலகத்தையே படைத்தவர். வாடகைக்கே தான் போய்கிட்டு இருப்பார் இல்லையா? பிரசங்கத்துக்கும் வாடகை போட்டு தான், எல்லாமே இரவலாக இருக்கும். ஆனால் சபையை மாத்திரம் சொன்னார், சொந்த இரத்தத்தினால சம்பாதித்தார் அல்லவா, அதை மாத்திரம் சொல்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை ஆமாம், வெறும் கல் இது. ஆமேன்.
சிரிக்க தெரியாது, பேச தெரியாது, எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் எரிச்சல். இந்த கல்லின் மேல் என் சபையை ஆண்டவர் கட்டுகிறார். என் சபை. ஹல்லேலூயா. அந்த யூஆர், நீங்களே அந்த யூஆருங்கிறத எடுத்துட்டு அந்த சிஹெச் ஸ்பெல் பண்ணி பாருங்க, என்ன வருது? சச்சே அப்படி தானே? சச்சே அப்படின்னா எப்படி இருக்கு? சச்சா இது இல்லை. ஆமீன். துணி கடைக்கு போனால் இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்காத ட்ரெஸ்ஸை அம்மா அப்பா காமிப்பாங்க. என் பொண்ணுல லாஸ்ட் டைமில் உங்கள் டேஸ்ட்டுக்கு எடுக்கீங்க மம்மி, ஏன் டேஸ்ட்டுக்கு எடுங்க அப்படின்னா. சச்சே இல்லையா? ஆண்டவரும் நீங்கள் இல்லாமல் அவர் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? சிஹெச் மட்டும் இருந்தாலும் அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கேயும் கிறிஸ்து, இங்கேயும் கிறிஸ்து, நடுமையத்தில் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் எவ்வளவு முக்கியம், யாருடையது, இந்த ஆலயத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ரீகேப் தான் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் கிருபை உண்டாகுங்க. சொல்லுங்க. ஆமாம். ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? என்ன இருக்கும்? ஏசு இருப்பாரா? ட்ரெஸ் இருக்கும். சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு காது கேட்கல. நகை கடைக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஆமாம். அப்புறம் என்னென்னு சொல்லிட்டே போகலாம். இங்கே வந்தால் என்ன கிடைக்கும்? நான் சொன்னேன் பாருங்க, என்ன கிடைக்கும்? எனக்கா இத்தனை கிருபை இல்லை. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தகுதியே கிடையாது எனக்கு. ஆமேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஏங்க பெத்த தாய் கூட ஒரு என் பிள்ளை கொலை செஞ்சுட்டுன்னா அது என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் நான் எவ்வளவு பாவி என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. நீ ஏழையாக இருக்கேன்னு பணிக்காத, அற்பமாக இருக்கேன்னு பேசாத. நீ என்னுடைய பிள்ளை. விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உண்டு. ஆமேன். ஆலயத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? மறக்கவே கூடாது. அடுத்த கன்வென்ஷனில் கேட்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஜீவன் இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானால், அவர் வருகை கொஞ்சம் தாமதித்தால். ஆமேன். ஆமாம். இல்லைன்னா நம்ம பரலோகத்தில் கிருபை. ஆமேன். நம்ம அங்கே போய் பாடிக்கிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆலயம் இது என்னதுங்க? இதில் ஊர் மக்கள் வர முடியாது. நல்லா கவனிங்க. இதில் யார் வர முடியாது? இது திருச்சபை பிள்ளைகள் வரக்கூடிய இடம், திருச்சபை மக்கள் இடைப்படுகிற இடம். ஹல்லேலூயா. தோட்டத்தில் வருவாங்க, அது வேற. ஹல்லேலூயா. வலையில் சமுத்திரத்தில் பல மீன்கள் இருக்கும், அதை பிரிக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வருவார். ஆமேன். திருச்சபையிலே கிருபை உண்டாகும். ஆமேன். ரெண்டாவது, ஆலயத்தில் வந்தால் என்ன கிடைக்குது? சத்தியம் கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம். நான் மறுபடியும் சொல்கிறேன். துணி கடைக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஸ்கூலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? படிப்பு இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் என்ன கிடைக்கும்? மருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு. இப்போ ஆலயத்துக்கு வந்தார் என்ன கிடைக்குது? முதல்ல என்ன கிடைச்சிச்சு? நான் இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோமா குட்டி? ரெண்டாவது பாயிண்ட் என்னது? சத்தியம். ஆமேன். நம்ம நினைக்கிறோம் சத்தியமாக சொல்கிறேன்டா, சத்தியமாக பேசும்போது அப்படியே ஃப்ளூக்கில் பேசுவோம். அப்படி தானே? நம்மள சின்ன வயசில் சத்தியம் நிறைய போட்டிருப்போம், போய் சத்தியமா. ஆமேன். ஆனால் பைபிள் சொல்லுது சத்தியம். ஆமேன். யார் அந்த சத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு வந்தால் உங்களுக்கு சத்தியம் கிடைக்கும். சத்தியம் எங்கே போதிக்கப்படுதோ அங்கே தான் பரிசுத்தம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை வருஷம் சபை விசுவாசிகள் இருக்கிறீங்கள? லீடிங்கில் இருக்கவங்க கை தூக்குங்க. எத்தனை வருஷம் இருக்கிறவங்க முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலயத்திலே சத்தியம் இருக்கும். ஆமேன். நான் இப்போ இதே சொல்கிறேன் பாருங்க. தோட்டத்தில் வழி தான் இருக்கும். ஆமேன். தோட்டத்தில் வழியை தான் காட்டணும். திருச்சபையில் சத்தியத்தை வெளிப்படுத்தணும். சத்தியம் உங்களை ஆண்டவர் சொல்கிறார். நீர் என்ன? பிளாத்து கேட்கார் ஏசப்பா கிட்ட, நீர் என்ன யூதருக்கு ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடி தான். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் பிறந்தேன். இந்த உலகத்தில் வந்ததும் அதுக்கு தான். சத்தியவான் எவனோ அவன் என் சத்தத்தை கேட்பான். ஹல்லேலூயா. அப்போ இப்போ சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சத்தியவான்கள் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த லைவ்லாம் டூப்பு. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரிஜினல் லைவ் இதுதான். ஆமேன். எப்போ உங்களுடைய மனசு உங்கள் சத்தியத்தை, சத்தியவான் நமது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆமாம். அவரே சொல்கிறார் சத்தியத்தை பேசுறதுக்கு தான் இப்போ பிறந்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் நம்பர் 1 என்ன வருது?
ரெண்டாவது, மூணாவது, இந்த ஆலயத்தில் நீங்கள் வரும்போது நடக்கிறது என்னது அப்படின்னா நீதி உண்டாகும். என்ன உண்டாகுங்க? என்னது உண்டாகும்? அநியாயமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆமென். எதுக்கு வாழ்கிறனே தெரியாமல் தேவ பிள்ளைகள், தேவ சபையில் இருக்க பிள்ளைகள், இது பொதுமக்களுடைய பிரசங்கம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடுத்தி, வஸ்திரத்தை உடுத்தி கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் நான் சொன்னேன், தோட்டத்தில் பொதுமக்கள் பிரசங்கம் இருக்கும், நற்செய்தி கூட்டம் வேறு, இது வேறு. ஹல்லேலூயா. அப்போ நீதி, அநியாயமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அநியாயமாக பேசி 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 இல்லையா, இங்கே நீதி வந்துட்டு, இந்த நீதியின் வாசலுக்குள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அண்ணா வந்தோடனே பார்த்துறாங்க, முழங்கால் போட்டாங்க பார்த்தீங்களா, அதான் நீதி. ஹல்லேலூயா. இந்த முழங்கால் எங்கேயும் முடங்கக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக முடங்கணும். ஹல்லேலூயா. நீதியின் வாசல் இதுவே. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நீதியின் வாசல் இதுவே. அநியாயமுள்ள வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் முழங்கால்கள் முடங்க வேண்டும். முழங்கால முடக்கிற மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, சிருஷ்டித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ மூணாவது என்ன இருக்கும் ஆலயத்தில் வந்தா? நம்பர் 1, நம்பர் 2, தூங்குற பையா கவனி. மூணாவது, டயர்டாக இருக்கா? தப்பாக எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. மூணாவது யார் இருந்து? நீதி. டக்கு டக்குன்னு சொல்லணும். நாலாவது கேட்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக ஆலயத்து போகிறவர்கள், அதான் சொல்லலாம் அநியாயமாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆலயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நியாயம் இருக்கும். ஆமேன். நியாயமானதை தான் நாங்கள் பேசணும். என்ன பேசணும்? ஆமாம், இங்கே ஆசாரியர்கள் உண்டு இல்லையா, திருச்சபைகளில் இந்த இடத்துல என்ன ஒன்று, யார் உண்டு உங்களுக்கு? உங்களுக்கு இருக்காங்கல்ல, ஐயா இருக்காங்க இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இப்போ நான் இருக்கிறேன், அப்படி தானே? எல்லாருமே வேணும், 5 விரலில் நானும் ஒரு விரல். ஆமேன். ஆமாம், நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னா நியாயத்தை பேசணும். நியாயம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆமேன். என்ன உண்டு? ஆமாம், நமக்கு நியாயமான தீர்ப்பு உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம என்ன திருடவா செய்தோம்? நம்ம கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்ம சண்டையாக போடுறோம், இப்போ மாறி இருக்கிறோமே. நியாயம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு நியாயமான தீர்ப்பை கொடுக்க 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு எங்கே துவங்கும் தெரியுமா? திருச்சபையிலிருந்து தான் துவங்கும். ஆமேன். தேவ பிள்ளையை, நீ செய்த ஊழியத்திற்கு, நீங்கள் நடந்த நடைக்கு எல்லாவற்றுக்கும் நியாயம் உண்டு. ஆமேன். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நியாயம் செய்கிறவன் இன்னும் நியாயத்தை செய்து கொண்டிருங்க. ஹல்லேலூயா. அடுத்து நான் நம்பர் 1. அப்போ ஆலயத்துக்கு வந்தால் என்ன நடக்கு? ரெண்டாவது, ஆமாம், இங்கே தான் சத்தம் நிறைய இருக்காங்க இல்லை. மூணாவது, நாலாவது, வெரி குட். 5ஆவதுக்கு போகிறேன். சரியா? இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ரொம்ப ப்ரீஷியஸான பொண்ணாக மாறிடுவீங்க, ப்ரீஷியஸான பையனாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் நான்லாம் இருந்து அப்பல நான் ரொம்ப முக்கியமானவா. சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே பரலோக முகாமிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களை அருமையான ஃப்ரூட்டாக ஆண்டவர் மாற்றிடுவார். இந்த சைடு பார்த்தா சாந்தம், அந்த சைடு பார்த்தா அன்பு, இந்த சைடு பார்த்தா கொடுப்பீங்க, அந்த சைடு பார்த்தா விசுவாசம். எங்கே பார்த்தாலும் அப்படி வச்சிரக்கல் மாதிரி ஜொலிக்க வைக்கக்கூடிய ஒரு ப்ரீஷியஸான கல்லா, ஒரு அருமையான கல்லா கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். ஆமாம், இப்போ தங்க செயினை இப்போ கலட்டி இல்லையா, மகள் இப்போ போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்ததுனால இப்போ ஞாபகம் இருக்குது. அதை கலட்டி அப்படி போட்டால் இப்போ நீங்கள் எடுக்காமல் இருப்போம். அது ரொம்ப விலை மதிப்புக்குள்ளது. ஹல்லேலூயா. எடுப்போமா எடுக்க மாட்டோமா? அல்லது எடுக்கலனாலும் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? ஆமேன். இது விலை மதிக்கக்கூடியது. யார் இப்படி போட்டா உண்டா இல்லையா? அப்படி ஆலயத்திலே நீங்கள் வரும்பொழுது உங்களை விலை மதிப்புள்ள ஒரு பொக்கிஷமாக மாற்றுவார் ஆண்டவர். ஆமேன். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது முதல்ல என்ன நடக்கு? கிருபை உண்டாகுது. ரெண்டாவது என்ன நடக்கு? மூணாவது என்ன நடக்கு? நாலாவது, 5ஆவது, ப்ரீஷியஸா. சரி, 6ஆவது. சரியா? 6ஆவது உங்களுக்கு இங்கே கேரிங் இருக்கும். ஆமேன். எல்லா ஆத்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா என்னை விசாரிக்கணும், அம்மா எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்கீங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பாங்க, ஆனால் தாய் எதிர்பார்ப்பாங்க, என் பிள்ளை ஒரு வார்த்தை என்கிட்ட நல்லா இருக்கானு கேட்காளா, விசாரிக்கணும்னு நினைப்பாங்க. ஆமேன். இந்த திருச்சபையில் உங்களுக்கு விசாரிக்கிற ஒரு தெய்வன் உண்டு. ஆமேன். நீங்கள் கவலையோடு வரீங்கல்ல, நீங்கள் நினைக்கிறீங்க கவனிக்கலை, இவ்வளோ சோர்ந்து போய் வர எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த ஆலயத்தில் கேரிங் இருக்குது. ஆமேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தனிமையாக நடந்து போகும்போது நீங்கள் உங்கள் கால் தான் நடக்குன்னு.
உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம் இருக்கார். ஆமேன். இந்த இடத்துல உங்களுக்கு கேரிங் உண்டு. ஆமேன். பராமரிப்பு உண்டு. சொல்லுங்க, உங்களுக்கு பராமரிக்கிற தேவன் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அடுத்ததாக கடைசியாக இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமேன். தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிருங்களேன். ஆமேன். இந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். ஆமேன். வேலைக்குள்ளே, ஆமாம், இப்போ குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் இல்லைன்னு பாருங்க. இன்றைக்கி என் கணவர் இல்லை. ஆமேன். வேலைக்குள்ளே இல்லை, என்ன பண்ணுறாங்க தெரியல. கர்த்தர் கிருபையாக அந்த வேலைக்குள்ளே அந்த கணவர் வர்ற வரைக்கும் கிருபையாக இருப்பார். ஆமேன். பாதுகாத்து நடத்துகிறவர் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்துக்கு வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன். ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னேன்? ஆலயத்துக்குள்ளே வரும்போது கிருபை, ரெண்டாவது சத்தியம், மூணாவது அருமையா ப்ரீஷியஸா கேரிங், அடுத்தது பாதுகாப்பு. சரியா? அப்படி அதே போல் இந்த ஆலயத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது பணத்திலே இருக்கலாம், சரீரத்தில் இருக்கலாம், கொடுத்ததில் இருக்கலாம், எவ்வளவு டைம் நீங்கள் இங்கே ஜெபிச்சதாக இருக்கலாம். எல்லாமே நிரந்தரமான முதலீட்டுக்கு நீங்கள் போட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது ஒரு நிரந்தர முதலீடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, கிறிஸ்தவர்களுக்காக இழந்தவர்கள் தரித்திரராகவில்லை. தேவ ராஜ்யத்துக்காக கஷ்டப்பட்டவங்க நஷ்டப்படவே மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த தேவ ராஜ்யத்துக்காக கஷ்டப்படுறதுக்கு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்காக என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஃபார்முலாவே அதான். நீ ஜீவனை பாதுகாக்கணும்னு நினச்சா டக்குன்னு போயிடும். ஆமேன். ஆனால் ஜீவனை இழக்க ரெடி ஆகிட்டேன்னு வந்து நின்னா அது பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்மானம் அதுவாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஸோ கவனித்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். திருச்சபையை குறித்து இவ்வளோ மேட்ரு இருக்குது. ஆமேன். நான் இன்னும் மெசேஜுக்கு போகலை. ஹல்லேலூயா. இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்க. திருச்சபைனா என்னன்னு தெரியணும்ல. அங்கே போனால் என்ன கிடைக்கும்ப்பா? அங்கே போனால் என்ன கிடைக்கும்? மாதிரி சொல்ல தெரியணும் நமக்கு. ஆமேன். பொது ஜனங்கள்கிட்ட பேசும்போது ஆலயத்துக்கு வா, கிருபை உண்டாகும்ப்பா. ஒரு பாவியை மாற்றிடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு குடிகாரன் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். என்னை எப்படியாவது இந்த குடியிலிருந்து நிப்பாட்டுங்க, எப்படியாவது என்னை குடியிலிருந்து நிப்பாட்டுங்கன்னு அழுகுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படியே போயிட்டே இருந்தாங்க. கைட் பண்ண தெரியலை. ஆத்மா பாவி கூட மனம் திரும்ப விரும்புகிறான். ஆனால் அதை சரியாய் பராமரித்து மந்தையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சரியான ஞானம் உள்ளவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. அவனை 10-11 பார்க்கக்கூடாது. மனம் திரும்ப வைக்கிற இடம் திருச்சபையாக இருக்கிறது. இது அவருடைய திருச்சபை. அவர் கண்டிப்பாக கட்டிடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக கட்டுவாருங்க. வந்தவங்க வந்த வண்ணமாக இருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கவனத்தோடு இருங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் திருச்சபையில் வந்தால் என்ன நடக்குங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு எதில் இந்த 7 பாயிண்டில் எது ஞாபகம் வருதோ ஜனங்கள்கிட்ட பேசும்போது அதுதான் சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் போங்க, கேரிங். இந்த 7க்குள்ளே இருப்பாங்க ஜனங்கள். ஆமேன். நீங்கள் போங்க, பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் போங்க, கிருபை உண்டாகும். ஆமேன். ஸ்டெப் பை ஸ்டெப். அதே போல் இன்றைக்கி சத்தியத்துக்குள்ளே போகலாம். சரியா? இப்போ சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்படுதுன்னா நீங்கள் பரிசுத்தமாக மாற போகிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. ஏசப்பா எனக்கு நல்லா ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃபேஸெல்லாம் எப்படி காட்டினார் ஏசப்பா அப்படின்னா ரொம்ப துக்கமாக காட்டினார். எப்படி காட்டினாங்க? ரொம்ப ரொம்ப ஆமாம், எல்லாம் சோர்ந்து போயிருந்தீங்க. சந்தோஷத்தை குறித்து பேசுன்னு சொன்னார். ஆமேன். சந்தோஷப்பட தெரிய மாட்டேக்கே திருச்சபை பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? மார்க்கு கம்மியானாலும் சந்தோஷப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கு இங்கேருந்து +2 நல்ல மார்க்கு தான். நான் நல்ல மார்க்கு. எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் கூட மார்க்குக்கு இடம் கிடைக்கும். ஆனால் பணம் இல்லை. ஆமேன். +2 படிக்க வைக்க 1 வருஷம் வீட்டில் இருந்தேன். பணம் இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது எதுக்குன்னு. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஒரு நேரம் வாசல் அடைக்கப்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். சந்தோஷமாக இருக்க சொல்லி கொடுக்கத்தான் இன்னைக்கு சத்தியம். ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நான் என்ன கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? இருக்கிறீங்களா? அதான் கரெக்ட். வெரி குட். ஆமேன். தெளிவாக இருக்கிறீங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, சந்தோஷம் குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம், நான் பேச போகிறேன். சரியா? வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள்
13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். போதும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்களுக்கு கிருபை பெருகும். ஆமேன். எடுத்தவங்களுக்கு கிருபை பெருகும். எழுத்த பார்த்துருங்க. ஆமேன். அப்போஸ்தல நடபடிகள் 13:52. எல்லா பைபிளையும் ஒரே சைடில் தான் பிரிண்ட் இருக்கும். ஆமேன். என்ன சின்ன லெட்டர், பிக் லெட்டர், அவ்வளோதான். என்ன மாதிரி கொஞ்சம் அதனால தான் நான் டேப் வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டை ஃபோக்கஸ், சில இடத்துல ஃபோக்கஸ் சரியாக இருக்குது. அதனால சரி. சீஷர்கள் வாசிங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். சீஷர்கள். இப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்கள் உடுத்திருக்கிற உடையே வேற. ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள்லாம் யாரு? ஆண்டவர் எப்போ ஞானஸ்தானமே கொடுக்க சொன்னார்னா, பிதா சீஷராக்கி சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்களாம் யாரு? ஆமாம், சும்மா வந்துட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. சீஷர்கள் இந்த ஆலயத்தோட கை வச்சுருப்பாங்க. ஆமென். இப்போ வரணுமா, மீட்டிங்க்கு வரணுமா, இந்த இடத்துல ரெடி பண்ணணுமா, ஏதோ ஒரு வேலையை ஆலயத்தோடு செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள் தானே பணி செய்தாங்க. ஆண்டவருக்காக பணி செய்ய விருப்பம் உள்ள பிள்ளைகளாக மாறுறவங்க. ஆமென். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ரட்சிப்புனா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நீர்தான் மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்க ஒரு கிருபை தந்தார், ஒரு நேரம் கொடுத்தார். அதை வாயினால் சொல்ல ஒரு கிருபையுள்ள நேரத்தை கொடுத்தார். அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தெய்வம் ஹல்லேலூயா என்றென்றைக்கும் நம்மை நடத்துகிற தெய்வம். ஆமென். நடத்தும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கையை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவர் கையை பிடிச்சிருப்பாரு. அந்த கையை நம்ம பிள்ளைங்க கையை பிடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும், எதையாவது ஒன்று பார்த்துட்டுனா அப்படியே டைவர்ட் ஆகிரும். அந்த கண்ணில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பிள்ளைங்க எது பார்க்குதோ அப்படி முழு சரீரமும் டைவர்ட் ஆகும். அதே போல தான் இன்றைக்கு உலகத்தில் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்களோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து நின்றுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களை நோக்கி வருகிற வரைக்கும் நீங்கள் நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் விரும்புகிற காரியத்தை நீங்களே செய்கிறதற்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சீஷர்கள். ஆமேன். சரி, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் காத்து இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அனுதினமும் தேவ சபையிலே வந்து சந்தோஷத்தினால நிரப்பணும். உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தை வெளியில் இருக்கிறவங்க பார்க்கணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபைக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஆமென். இந்த சந்தோஷம் என்ன பண்ணுன்னா பரிசுத்த ஆவியவே கொண்டு வரும். முதல்ல இங்கே நல்லா பாருங்களேன், யாருக்கு கொடுக்காரு சந்தோஷத்தை? சீஷர்களுக்கு. நம்பர் 1 பரிசுத்த ஆவியை கொடுக்காரா அல்லது சந்தோஷத்தை கொடுக்காரா? சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியம்னு ஆண்டவருக்கு தெரியுது. அடுத்து தான் யார் வரா? ஆமாம், சந்தோஷமாக இருந்தீங்களா நல்ல ஆண்டவர் ஆராதிக்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். ஆமென். சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இந்த கன்வென்ஷனில் ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவாராக. அந்த அபிஷேகத்திலே நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்ப நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்களை குறித்தோ, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். அவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சபையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சந்தோஷம். ஆமென். நான் முதல்ல சொன்ன 7 காரியம், ஆலயத்துக்கு போனால் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். வேகமாக சொல்லுங்க. ப்ரீஷியஸ் தெரிஞ்சு சொல்லுங்க. பாதுகாப்பு 7வது, பராமரிப்பு, கேரிங்.
இல்லையா? இதெல்லாம் உண்டு. ஆனால் திருச்சபை மக்களிடத்துல ஆண்டவர் விரும்புறது என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கடுகடு கடுகடுன்னு கடுகு போட்ட உடனே வெட்டிக்கும் பாருங்க. ஆமேன். இது திருச்சபை மக்களுக்கு அழகல்ல. ஹல்லேலூயா. இனி கடைசி காலமாக இருக்கிறதுனால உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமேன். இது பொய் அல்ல. ஹல்லேலூயா. இது பொய் அல்ல. தேவ ஜனமே, உங்களை தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார். இது கடைசி காலம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் வாழ்க்கையை தரமாய் நடத்த வேண்டிய காலம். ஜனங்கள் மத்தியில் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். ஜெபிச்சா கூட ஒரு சந்தோஷத்தில் ஜெபிக்கணும். ஒரு சோர்வா போய் ஜெபிக்க கூடாது. வீட்டில் சண்டை போட்டு ஆலயத்துக்குள்ள சண்டையோட ஜெபிக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால சந்தோஷம் தேவ சபையில் இருக்கணும். ஆமேன். ஏன்னா சந்தோஷத்தை தருகிறவர் இங்கே இருக்கிறார். இப்போ நீங்க அங்க பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. சந்தோஷத்தை கொடுக்கிறவரே, சந்தோஷத்தை தருகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இப்பொழுது இவர்கள் நிரப்பப்படுவார்களாக. ஆமென். சந்தோஷத்தை எப்பவும் தேவ பிள்ளைகள் மெயின்டைன் பண்ணணும். ஆமென். தேவ பிள்ளைகள் மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு தான் எங்களை போல ஊழியர்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் இழந்து போன அந்த சந்தோஷம், அவர்கள் சந்தோஷத்தை இழந்து வரும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை இங்கே கிருபைக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே, நீதிக்குள்ளே, நியாயத்துக்குள்ளே, கேரிங்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே உன்னை விலை மதிக்கப்பட முடியாத ஒரு கல்லாய் மாற்றுவதற்கு இங்கே சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நீங்கள் சந்தோஷத்தை இழந்து உங்கள் ட்ரெஸ் மாற்றிங்க வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம சில பிள்ளைங்க வாயன் சர்ச்சுக்கு அப்போ வாங்க வாரேன் எப்படி சொல்லும்? இதுதானே தூத்துக்குடி ஸ்லாங் தானே? ஆமேன். ஆமாம். சென்னையில் இப்படி சொன்னேன்னா ஒரே சிரிப்பாங்க. இது என்ன ஸ்லாங்கு? போங்க போங்க வாரேன் நான். அதில் என்ன இருக்குது? என்னடா செய்கிறது? இந்த அம்மா சொல்கிறாங்களே இல்லையா? அப்படி அல்ல. அந்த போங்க வாரேன்னு சொல்கிற பிள்ளை சரியில்லைன்னா நான் முதல்ல சந்தோஷமாக போகலன்னு அர்த்தம். ஆமேன். என் வீட்டில் நான் அடிக்கடி சொல்கிறது, என் வீட்டில் என் பிள்ளை என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குன்னா நான் சரியில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு கேட்கும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையில வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் எல்லா பிள்ளைங்களும் கவனிச்சுக்கோங்க. ஆமேன். பிள்ளைய பெருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, வளர்க்குறது பரிசுத்தமாக வளர்க்கணும். பரிசுத்த சந்ததியாக நிறுத்தணும்னு இருக்கார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் பிஏ படிக்க வச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும் சரி, டாக்டர் படிக்க வச்சாலும் சரி, எங்கே என்ன வேணாலும் படிக்க வைங்க. பரிசுத்தத்தை அது படிக்கலைன்னு வைங்க, கீழ்ப்படிதலை படிக்கலைன்னு வைங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பினார். ஆமேன். எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினார்? பூமிக்கு அனுப்பினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நிறைய வேலைகள்லாம் நமக்கு இருக்குது. ஆமேன். நமக்கு இருக்கா இல்லையா? தாய் தகப்பனாக இருக்கிறவங்களுக்கு பிள்ளை அடங்கணும். அப்போ முழங்கால் நான் போடணும். என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் ஏசப்பா யாரையாவது அடித்து சர்ச்சுக்குள்ளே வான்னு சொன்ன ஒரு நபர் கையை காட்டுங்க பார்ப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளையில வா ஒழுங்கா ஆலயத்துக்கு. ஆனால் ஆண்டவர் யாரையாவது அடித்து உள்ளே கொண்டு வந்தாரா? இல்லை. சந்தோஷமாக வந்திருப்பீங்க. உங்கள் ஆரம்ப கட்டத்தை பாருங்கள். சந்தோஷம். எனக்காக ஒரு ஜீவன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அவர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் எவ்வளோ பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? நியாய தீர்ப்பிலிருந்து நான் தப்பிக்கப்பட்டிருக்கிறேன். சபிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நான் தப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உயிரற்று இருந்த வாழ்க்கை உயிர் கொடுத்து நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனை உங்களுக்கு வாக்களித்து அந்த நித்திய ஜீவனுக்காக இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு நேரம் திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் துக்கமுகமாக வர்றீங்களே, அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? ஹல்லேலூயா. நான் கிளம்பும் போதே சந்தோஷம் கிடையாது. வீட்டில் இருந்து கிளம்பும் போதே ஒரு சந்தோஷம் இருக்கணும். நான் வெளியில் போகிறேன், என்னை வெளியில் போனால் எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியல. கிழக்கு திசை, வடக்கு திசை, நியூஸ் மாதிரி நாலா பக்கமும் காண்பார்கள். ஏன் இது துக்கமுகமாக போகுது? ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னாடி துக்கமுகமாக இருந்த யாருங்க? பானபாத்திரக்காரன். ராஜாவுக்கு முன்னாடி துக்கமுகமாக இருக்கக்கூடாது. அதே போல் வீற்றிருக்கிற சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் துக்கமுகமாய் வரவே கூடாது. இதுதான் இந்த கன்வென்ஷனில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்க, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா?
தேவ சபையில் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தினால் நிரப்புகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமேன், 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 ஹல்லேலூயா, ஆமேன். ஏன்னா இந்த சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கு பிசாசு கேட்கட்டும் கேட்கட்டும் கேட்கட்டும், எவ்வளவு நேரம் இந்த மீட்டிங் முடியட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு வெளியில் உட்காந்துருப்பான் ஒரு ஆள். ஆமேன். என்ன பண்ணுவான்? இந்த அம்மா பேர் எவ்வளோ நேரம் பிரசங்கம் எடுத்துகிட்டு இருக்கு, வெளியே வரட்டுமே பார்ப்போமே. ஏன்னா இது தேவனுடைய பர்வதம், கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் விதைச்சிக்கிட்டு இருக்கிற எல்லா விதையும் அழகாக பண்படுத்தப்படுது. அதில் நீங்கள் இடம் கொடுக்காம திருடன் திருட முடியாது. திருடன் என்ன பண்ணுறான்? திருடவும். சொல்லுங்களேன், யோவான் 10:10 தெரியாதோ? எடுத்து வாசிங்க டக்குன்னு. இது வசனமே, இந்த வசனம் மறக்கவே கூடாது. சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, திருடத்தான் வாரான். ஆமேன். கொல்லத்தான் வாரான், அழிக்கத்தான் வாரான். ஆனா ஆண்டவர் என்னதுக்கு வராரு? ஆண்டவர் எதுக்கு வராரு சொல்லுங்க? அதுலே தான் இருக்கு. என்ன சத்தம் அங்கேயே கேக்கு? ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும். சத்தமே கேட்கல, நான் பார்த்து தான் வாசிக்க சொன்னேன். ஆமேன். சரி, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். ஆமாம், 10:10 யோவான் 10:10 மறக்கக்கூடாது. 2 பேர் அங்கே இருக்காங்க. ஹல்லேலூயா. 2 பேர் இருக்காங்கன்னா இருக்காங்க தான். ஆமேன். ஆனால் தேவன் தான் பெரியவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் தான் பெரியவர். நீங்கள் அவர் கரத்தில் இருக்கிறீங்க, அவருடைய மறைவில் இருக்கிறீங்க. சரிங்களா? வாசிக்கணும். ஹல்லேலூயா. திருச்சபை மக்களே, சந்தோஷமாக திருச்சபை மக்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது ஒரு சபையினுடைய கடமை, ஊழியர்களுடைய கடமை. என்ன கடமை? சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும். ஆமேன். சண்டையை மெயின்டைன் பண்ணுவோமா? மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், இன்றைக்கி ஆமாம் கொண்டு வந்தாச்சு. என்னது? நம்மளை கூல் பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அப்படி தானே எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் என்னத்தையாட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆமேன். தொட்டு பார்த்துடக்கூடாது அப்படிங்கும் ஒரு காலத்தில். ஆமேன். இப்போ அப்படி கிடையாது. ஆமேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன வாங்கி கொடுக்கனாலும் சரி சாப்பிட்ருவோம். ஆமேன். சரி, ஏதோ ஒன்று எந்த லெவலை மெயின்டைன் பண்ணணும்னா, தெய்வ பிள்ளைகளை மாறி மாறி பண்ணுறோம். பிரமாணத்தை மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பிரமாணம் என்னவென்றால், சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ண பழகு. ஆமேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்போ சந்தோஷம் எங்கே மெயின்டைன் பண்ணப்படணும் அப்படின்னா, எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் எங்கே போவீங்க? காட்டுக்கு போவீங்களா, வீட்டுக்கு போவீங்களா? வீட்டில் யார் இருப்பா? யார் இருப்பா? யாருடே இருப்பா? இப்போ வீட்டுக்கார் காத்துட்டு இருப்பா. உனக்கு இவ்வளவு நேரமா? அப்போ நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணணும்? என்ன மெயின்டைன் பண்ணணும்? ஆமாம், அப்படி கேட்காத அளவுக்கு ஆண்டவர் அந்த கணவரையும் கொண்டு உட்கார வச்சுட்டாருன்னா சேர்ந்தே போயிடலாம். ஆமேன். ஹல்லேலூயா. என் கணவர் அப்படி தான் பாருங்க, என்னைய மட்டும் ரட்சிப்புக்குள்ளே ஜெபிச்சுட்டு, நான் அடிக்கடி சொல்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, 40 வருஷம் இல்லை, அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். ஜெபிக்கவும் செய்யணும், ஆதாயப்படுத்தணும். ஆமேன். அவங்க முன்னாடி ஒரு நல்ல மனுஷனாக சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணி பாருங்க, அது உங்கள் கூட சேர்ந்து ஓடி வரும். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் அப்படி தான். ஓடி வந்தது என்னமோ அவங்க, இப்போ ஓட்டமாக ஓடுறது நான். ஆமேன். பிடிச்சி இழுத்துருவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு விட்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் அந்தளவுக்கு என்ன பண்ண மாட்டோம். அவளை கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க தெரியும். தேவ ராஜ்யத்தை தவிர பிரிந்து போகிற காரியம் எதுக்குமே கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும். இந்த சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ரட்சிக்கப்படாதப்போ இந்த சந்தோஷத்தை இழக்கிற பேச்சு என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் திருச்சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயோ சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணுற பேச்சை நம்ம என்ன பண்ணணுங்க? காத்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணுங்க? ஆமாம், சந்தோஷத்தினால திருச்சபை பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது என்னது? சத்தமா சொல்லுங்க, கேட்கட்டும், சத்தமா சொல்லுங்க. ஆமாம், சந்தோஷமா இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு நாள் சந்தோஷம். ஆமேன். இது நிரந்தர சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க
எப்பொழுதும் சத்தமா உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. அப்ப சபை மக்கள் சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரோட வேலை? நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. திருச்சபை மக்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். சந்தோஷத்தை தருகிறவர் இங்கே இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு சில 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1, எப்போ ஒரு மனுஷன், திருச்சபை பிள்ளைகள் எப்பொழுது அந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்குன்னு அதை பேசலை, திருச்சபையில் இருக்கிற சந்தோஷத்தை பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 7 காரியம் சொன்னேன் இல்லையா? அது என்ன சொன்னேன்? ஆலயத்துக்கு போனால் என்னெல்லாம் இருக்குன்னு, கேரிங், பாதுகாப்பு. சரி, இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறதுக்குரிய 7 காரியம், எப்படி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது. எப்போ சந்தோஷம் வரும்? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இப்போ அப்படி இல்லை, நீங்கள் அப்படி இல்லை. நான் நிறைய இடங்களுக்கு போகிறதுனால ஆராதனைலாம் முடிஞ்ச உடனே அந்த ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே உட்கார வருவாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்போ வரணும் அப்படின்னா ஆரம்பத்திலே வந்துடணும். எப்போ வந்துடணுங்க? திருச்சபை உங்களுக்கெல்லாம் அழகாக பெல் அடிக்காங்க. ஆமேன். ஹல்லேலூயா. 2வது, உங்களுக்கு நடப்பயணம் நடராஜா பஸ்ஸில் வரலாம். நாங்கள்லாம் எத்தனை மணி? 3 மணிக்கு எழும்பி 3:30க்கு கிளம்பி 5 மணிக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு எத்தனை மணிக்கு நாங்கள் எந்திரிக்கோம்? நான் மதியம் சொல்லலை, மார்னிங்கு 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி கார் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போகணும் தெரியுங்களா? இங்கேருந்து தூத்துக்குடி போய் ஆராதிச்சுட்டு வரணும். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வச்சுருக்காரு ஆண்டவர்? உங்களுக்கு எவ்வளோ தூரம் வச்சுருக்காரு? அப்போ எப்போ போகிறீங்க? நீங்கள் ஆராதிக்க போகிறீங்களா? தேவ செய்தியை கேட்க போகிறீங்களா? இல்லை ப்ரெசண்ட் போட போகிறீங்களா? இன்றைக்கி ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடும். ஆமேன். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் த டைம். ஆமேன். நான் தைரியமாக சொல்லிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வருகை எனக்கு வந்துச்சுன்னா, ஆமேன், நீங்கள் ஆராதனையிலே வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னால் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 100:2 வாசிங்க. ஜனங்கள் எப்படி வரணும் ஆலயத்துக்கு? சந்தோஷமாக வரணும். ஃபஸ்ட்டு பகுதி சந்தோஷத்துக்கு. எப்படி ஆராதனை செய்யணுமா? சத்தமாக வாசிங்களேன். நான் கொஸ்டின் பார்த்து தானே பார்த்து தான் வாசிக்க சொல்கிறேன். ஆமேன். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்ன சத்தத்தோட வரணும்? என்ன சத்தத்தோட? நீங்கள் உங்கள் சத்தம் எப்படி இருக்கு இன்னைக்கு? பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அது பூமியின் குடிகளுக்கு. ஆமேன். நீங்க யாரு? ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை ஆராதிக்க சந்நிதி முன் வாருங்கள். எங்க சத்தத்தை விட உங்க சத்தம் எப்படி இருக்கணும்? ஆனந்தத்தோட. அதுக்கு தான் அந்த சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு உங்கள் காட்டில் மழைங்கிற மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் சத்தியத்தை கேட்டிருப்போம். ஆமேன். ஃப்ளூக்கில் எனக்கு செவ்வாய்க்கிழமை என்ன வந்துட்டு கன்வென்ஷன் மீட்டிங் வந்ததுனால கொஞ்சம் சத்தியத்திலையும் மெயின்டைன் பண்ணுமான்னு உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஓஹோ, அதெல்லாம் நம்ம செய்யணும். ஊடையில் உங்களுக்கு என்ன வந்துட்டு திடீர்னு நம்மளுக்கு மழை பெஞ்ச மாதிரி உங்கள் காட்டிலையும் என்ன வந்திருக்குங்க? என்ன மழை? இந்த சபையில் மழையும் பெய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சபையில் என்ன பெய்யணும்? அவர் ஏற்ற காலத்தில் முன்மாரியும் பின்மாரியும் கொடுக்கிறவர், மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ விதை இருக்கு, மழை பெஞ்சா தானே தங்க என்ன பண்ணோம்? ஆமாம், உள்ளே இருக்கு சந்தோஷங்கிற விதை உள்ளே இருக்கு. ஆனால் அது துக்கமாக இருக்கு. ஆமேன்.
ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை சரிப்படுத்துறத நான் சொல்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்கள் நாக்குக்குள்ளேயே நடித்து 4 மடித்து 5 மடித்து ஆராதனை பண்ணுனா கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் ஆக மாட்டீங்க. ஆமேன். நான் வேற என்னோடது அப்படி இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை உண்டாகாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஏன் வலது பக்கத்தில் இருக்கவனும் கேட்கணும், இடது பக்கத்தில் இருக்கிறவனும் கேட்கணும். அப்படி உங்கள் சத்தம் ஆனந்த சத்தத்தோடு ஆமென், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இதெல்லாம் ஆராதனையில் நடக்கக்கூடாது. நீங்கள் துக்கத்தில் வந்திருக்கலாம், நீங்கள் கவலையில் தான் வந்திருப்பீங்க, ஏன்னா சுற்றிலும் இருக்கிற வல்லமைகள் அது. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது என் துக்கத்தை மாத்திர ஒரு தெய்வம் இங்கே இருக்கார். ஆமேன். என்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர் இங்கே இருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. என்ன அவ்வளவுதானே? திருப்பி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. திருப்பி சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க. இப்ப ஆனந்த சத்தத்தோட சொல்லுங்க. இப்படி சொல்லி நீங்கள் பாடி ஆராதிச்சா சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ண பலன் வரும். ஆமென். ஹல்லேலூயா. வாயே திறக்காம அவங்க பாடினா போதும், அவங்க வேலை அது அப்படிலாம் நீங்கள் இருக்காதீங்க. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற பொசிஷனுக்கு நீங்கள் போய் ஆகணும்னா நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு என்ன சத்தம் உண்டாகணும்? அதை மறக்கக்கூடாது. ஆமென். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக சந்தோஷப்படணும். இது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இல்லையா? இதில் உங்களுக்கு பொதுவாக சில நேரங்களில் பேசப்படுகிறது உண்டு இல்லையா? அப்போ நீங்கள் கவனிங்க, உபாகமம் 26:11. சந்தோஷப்படும் போது நீங்கள் மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. எப்போ எனக்கும் என் பிள்ளைக்கு போதும் அப்படிலாம் சந்தோஷப்படக்கூடாது. திருச்சபை மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, வாசிங்க. சரி, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின. ஆமேன். அங்கே பரதேசின்னு ஒரு வார்த்தை, ஏழையை கூட்டிகிட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் பணத்தினால தரித்திரத்தினால இருக்கிற ஏழைகளும் இருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் அவர் தரித்திரராகி நம்மளை என்னவாக்கியிருக்கிறாரு? ஐஸ்வர்யமாக மாற்றிருக்கிறார். ஆமேன். எந்த ஒரு மனிதனும் ஏழை கிடையாது. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏழையை கூட தரித்திரமாய் மாற்றிருக்கிறார். ஆனால் எளிமையானவர்கள் உண்டு, சிறுமியானவர்கள் உண்டு. அவர்களை இந்த சபைக்கு கொண்டுட்டு வந்து சந்தோஷப்படணும். ஆமேன். அப்போ இங்கே சபை எத்தனை பேர் கூட்டிகிட்டு வருவீங்க பிரதிஷ்டைக்கு? ஆமேன். அப்போ அந்த டைமில் துக்கமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பிரசங்கியார் பயப்படாமல் கூட்டிட்டு வாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. பிரதிஷ்டை என்னைக்கு வருது? என்னைக்கு வருது? ட்ரெஸ்ஸு ரெடியா? காஸ்டியூம்ஸ்லாம் ரெடியா இல்லையா? நாளைக்கு போய் தான் வாங்கணுமா காலையில்? சரி, ஏதோ ஒன்று ரெடி ஆகுதில்ல. ஆமேன். வரும்போது ஒரு ஏழையை கூட்டிகிட்டு வாங்க. யார் ஏழை தெரியுமாங்க? ஆண்டவருடைய அன்பை அறியாத பிள்ளைங்களை ஒருத்தங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து இந்த பிரதிஷ்டையில் நீங்கள் கலந்து கொள்ள இருக்கு. 2 கை உங்களுக்கு இருக்குது. யாரையாவது ஒருத்தரையாவது கூட்டிகிட்டு வாங்க. ஹல்லேலூயா. அவங்க கூட வந்து ஆராதனையில் ஆனந்த சத்தத்தோடு நீங்கள் படுற சந்தோஷத்தை அவங்களும் என்ன பண்ணணும்? அனுபவிக்க நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. ஏழைகளோய் கூட்டி கொண்டு வந்து சந்தோஷப்படணும். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் மட்டும் வரக்கூடாது. ஆமேன். ஆமாம், நான் மட்டும் என் காரில் என் கணவர் கூட உட்காந்துட்டு வரக்கூடாது. நாங்கள் எங்களால் முடிஞ்சது காரில் நிறைய பேரை வாரம் எவ்வளோ முடியுமோ ஏழையானவர்கள், நான் யாரை சொல்கிறேன்? பணம் இல்லாதவங்கள சொல்லலை, கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லாத எத்தனையோ தத்தளிக்கிற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கூட்டி கொண்டு திருச்சபைக்கு கொண்டு போகிறதற்கு எனக்கு தேவன் ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நடத்தி கூட கூட்டிகிட்டு வரலாமே. அழகாய் தேவன் இங்கே வீட்டு இருக்கிறாரே. ஒரு ஏழையை கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் ஆராதனை செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமேன்.
ஏழைகளை கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்திக்கோங்க. சும்மா உயர்த்தாதீங்க. ஆமேன். உயர்த்திருங்க பார்க்கலாம். எத்தனை ஏழைங்க வெளியில் இருக்காங்க தெரியுமா? ஆமேன். பணம் இருக்கிறவங்களாம் பணக்காரன் இல்லை, கிறிஸ்து இருக்கிறவங்க தான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஏழையை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணணுங்க? இந்த பிரதிஷ்டை உங்களுக்கு எப்படி இருக்கணும்? நான் சொல்கிறேன், இந்த இடத்த அப்படி அங்கிட்டு கொஞ்சம் இடித்து பெருசாக மெயின்டைன் பண்ணணும். ஆமேன். இதிலே நீங்கள் ரொம்ப திருப்தி அடையக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் பெரியவர். அப்போ ஏழைகளை கூட்டிகிட்டு கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்க? திருச்சபையில் சந்தோஷப்படணும். மூன்றாவது காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். அடுத்ததாக கூடாரத்தில், அதாவது வசனம் சொல்லுது, உபாகமம் 33:18 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கோத்திர பிதாக்கள்ல இவர்களும் ஒரு பிதா. இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செபிலோனை குறித்து, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் சந்தோஷமா இருக்கும்படி உன் கூடாரத்தில். எத்தனை பேர் வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கீங்க? வீட்டை விட்டு வெளியே போகும்போது சந்தோஷமா இருக்கீங்க? கோத்திர பிதாக்களுக்கு இதை தேவன் ஒரு வாக்கு தத்தமாக ஊழியர் மூலமாக கொடுத்துருக்கிறார். ஆமேன். கூடாரத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கள். கூடாரம்னா என்னது? உங்கள் வீடு எங்கே இருக்குது? உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருங்கன்னு போட்டிருக்கா, இருன்னு போட்டிருக்கா? சந்தோஷமா இரு. அடுத்து ஒரு ஆனால் 2 நபரை சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி தானே? செபிலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில். ஆமாம், வெளியே புறப்பட்டு போகும்போது எத்தனை பேர் சண்டை போட்டுகிட்டே போகிற ஆளுக்கு எத்தனை பேர் இருக்கா? வெளியே புறப்பட்டாலே எங்ககிட்ட நிறைய விண்ணப்பம் வரும். அவளை வெளியில் கூட்டிகிட்டு போனாலே வரும்பாரு சண்டை அப்படிம்பாங்க. ஆமேன். அப்படி இல்லை, வெளியில் போகும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி பேசலாமோ? கணவர் வீட்டுக்கு போகும்போது எத்தனை பேர் ஹாப்பியாக கிளம்பி போவீங்க? ஆமேன். நோவா? எஸ் ஆகணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக பார்த்தா கணவர் வீடு தாங்க நம்ம வீடு. ஆமேன் சொல்லுங்கள். மெஜாரிட்டி பெண்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், கணவர் வீடு தான் என் வீடு. ஆமேன். எனக்கு அப்பா வீடுன்னு சொல்லணும். ஆமேன். எங்கள் அப்பா வீடில் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போய் வருவேன், போய் உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சபை மக்கள் கூடாரத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். வெளியே புறப்பட்டு போகும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எப்படி தாயோ அதே போல் அவர்களுக்கும் தாய். ஆமேன். நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருந்தால் அவங்கள திசை திருப்புறது அவர். ஆமேன். எனக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுவாரா மாட்டாரா? ஹல்லேலூயா. எனக்கும் மாமியார் இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும் நான் எப்படி கிளம்பி வரேன், நீ அங்கே போனால் எப்படி கிளம்பி போகிற, எப்படி கிளம்பி போகிறோங்கிறத சாதாரண வீட்டில் இருக்கிற கணவருடைய குடும்பமே கவனிக்கும் போது தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எப்படி கவனிப்பார்? ஆமேன். நான் எவ்வளவு சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், எவ்வளவு வேதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் தான் உங்களை நடத்தி கொண்டு போகிறேன். அந்த சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ண தெரியலையே. ஆமேன். நீங்கள் அதிகமாக என்ன பண்ணணுங்க? சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும். ஆமேன். கூடாரத்தில் சந்தோஷமாக இருங்க. அதனால் அது எப்படி வரும் அப்படின்னா, உங்கள் கணவரை பற்றியே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கணும். ஆமேன். சந்தோஷம் இருக்கணும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? ஹல்லேலூயா. என்னத்தை போங்க, இப்போ குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. கணவரை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். சந்தோஷம் இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும். ஹல்லேலூயா. என் கணவரை பார்க்கும்போதே எரியிரும் போல் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது. ஏன்னா அவங்க கஷ்டத்தை அனுபவிக்காங்க. இங்கே அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சரீர பிரகாரமாய் சூடு அனுபவிக்கிறது, ஆசிட் ஊற்றப்பட்ட பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க என்கிட்ட சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட கணவரிடத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி சென்னையில். ஆமேன். அந்த கணவரை நான் நேசிக்கணும்னு எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த கணவரிடத்தில் நான் வாழணும், அந்த கணவரை எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரணும். படித்த பிள்ளைங்க, நல்ல கிரேடில் இருக்கிற பிள்ளைங்க தேவனோடு போராடிக்கிட்டு இருக்குது. ஆமேன். நீங்கள் உங்கள் கணவரை பற்றி ரொம்ப சந்தோஷப்படணும். கணவர் குடும்பத்தை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் மனைவியை பற்றியும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணுங்க? சந்தோஷம் இருக்கணும். ஆமேன். மாறி தான் நடக்கும், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கு. 3 காரியம். 4வது காரியம், உங்களுக்கு எப்போ ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் சந்தோஷப்படணும். ஆமேன். உங்களுக்கு கொடுத்த சின்ன வாகனமோ குடும்பமோ எதுவாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். நான் உடுத்திருக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இந்த உடுத்திருக்கிறதுக்கு
இந்த அழகான வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். நான் கல்யாணம் முடியும் போது நான் ரொம்ப யோசிப்பேன். என்னுடைய வேலை, நான் வந்து ஒரு லேப் அட்டெண்டர். நான் வந்து 12th அப்புறம் நான் மார்க் வச்சுட்டு எனக்கு படிக்க என்ன இல்லை பணம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் படிக்க வச்சுட்டார் ஆண்டவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, ஆனால் அந்த நேரத்தில் 1250 ரூபா தான் என் சம்பளம். 500 ரூபாய்க்கு எனக்கு தேவையான காரியமும் 100 ரூபாய்க்கு 5 சாரியும் நான் வாங்கிட்டு வேறு வழியில் பெட்டியை நான் நிரப்பணும். ஆமென். எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தால் கூட அதை இன்னைக்கு நினைக்கிறேன், எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வஸ்திரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வஸ்திரத்தை அந்த 5 புடவைக்கும் நான் ப்ளவுஸ் தைக்கணும்னா அதுக்கு நிறைய செலவாகும். இன்றைக்கி என்ன 100 ரூபாய்க்கு சாரி கூட வாங்கிடலாம். இன்றைக்கெலாம் தைக்கிறதுக்கு எவ்வளோ கூலி. ஆமென். இன்றைக்கெலாம் ரொம்ப ஓடுறதே எது தாங்க? ஆமாம். சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? அழுது பண்ணக்கூடாது. ஆமென். சந்தோஷப்படணும். உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, கணவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு உடுத்திருக்கிற அதாவது நம்முடைய சரீரம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் நல்லதை பேச வைக்கிறார் பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதெல்லாம் குறித்து சந்தோஷப்படுங்க. ஜெபத்தில் இதுவும் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு நான் தூக்கிட்டு வரும்போது அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி நான் யோசிச்சு பார்க்க, இன்றைக்கி எனக்கு கர்த்தர் எல்லா கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் இருக்கிற லெவலை யோசிக்கும்போது, நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு போகும்போதெல்லாம் நான் அப்படி வந்தேன், எனக்கு இப்படி ஒரு கிருபை. ஹல்லேலூயா. எப்போ நடந்துச்சு தெரியுமா? கொடுத்த ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு சந்தோஷப்படணும். ஆமென். கொடுத்ததை கொடுத்து நீ சந்தோஷப்படுத்தலான்னா அடுத்து என்ன கிடைக்காதுங்க? கொடுத்தது என்னது? உங்களுக்கு பைக்காக இருந்தால் கார் நினச்சி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? கொடுத்ததுக்காக தான் சந்தோஷப்பட சொல்லியிருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? பைக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்லலையே. சரி, டைம் ஆயிட்டு இல்லையா? சரி, நீங்கள் சந்தோஷப்பட பாருங்க, வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அம்பானி வீட்டில் மட்டும்தான் ஏரோப்ளேன் நிற்குமா? நம்ம வீட்லேயும் வந்து நிற்கும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 5வது காரியங்கள் 5 சொல்லிட்டேனா? எத்தனை சொன்னேனே தெரியல. 4 சொல்லியிருக்கேனா? சரி, 5வது வசனம் சொல்லுது, வாசிக்க வேண்டாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 17. அந்த நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்ததை இப்போது செய்தபடியினால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. இது வரைக்கும் செய்யாதிருந்த ஒரு காரியத்தை இனிமேல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? மிகுந்த சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படிலாம் எங்கள் வீட்டுக்காரை பற்றி சந்தோஷமே படலையே. சந்தோஷமே இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறீங்க? எனக்கு கொடுத்த குடும்பத்தை, எனக்கு கொடுத்த வீட்டை, கொடுத்த அந்த திருச்சபைக்கு எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். இந்த திருச்சபைக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை. அங்கே அவர் இருக்கார், ஆண்டவர் இருக்கார். ஆமென். மனுஷன் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை நம்பக்கூடாது, பிரபுக்களை நம்பக்கூடாது. மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் யார் பேரில் அழகாக பேட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் பேரில் நேம், அவருடைய நேமில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் செய்யாத காரியத்தை செஞ்சு பாருங்களேன், சந்தோஷம் அப்படி வரும். ஆமென். நம்ம இது வரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆமென். எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆனந்த சத்தத்தோடு எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க? இனிமேல் சத்தம் வெளியில் கேட்கணும். ஆமென். நான் தைரியமாக சொல்கிறேன். என் வீட்டில் எனக்கு மேல் மாடி ஃப்ளோர், மேலே ஆராதனை பண்ணுறேன்னா கீழே உட்காந்துருக்கிற குப்பையெல்லாம் அள்ளுவாங்க இல்லையா, அவங்க என் வீட்டு வாசலில் அப்படி படுத்து கொஞ்சம் நேரம் லெஷருக்கு படுப்பாங்க. அந்த எந்திரிச்சா அப்படி கொஞ்சம் தள்ளி உட்காரதை நான் பார்த்துருக்குறேன். ஆராதனைகளை கேட்பாங்க. ஆமென். இந்த வீடு ஆராதனைக்குரிய வீடு, இந்த வீடு ஜெபத்துக்குரிய வீடு. வெளியில் சத்தம் போட்டு ஆராதிக்கிறத கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த நாள் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? செஞ்சால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாதிரி காரியத்தை, செய்யாத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே, ஜெபிக்க தெரியாத பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரும். 5. சரிங்களா? 6வது காரியம் 1 நாளாகமம் 26:29 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயத்துக்காக மனப்பூர்வமாக என்ன பண்ணணும்? கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள். ஆலயத்துக்கு எப்படி கொடுக்கணுமா?
இன்றைக்கி அவங்க வாசிச்சிட்டாங்க, இன்றைக்கி அவங்க கொடுக்க சொல்லிட்டாங்க, அப்படிலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஒரு விசுவாசத்துக்கு அளவு இருக்குது பைபிள் படி இல்லையா? சந்தோஷத்துக்கும் அளவு இங்கே தான் இருக்குது. ஆமேன். சந்தோஷத்தினுடைய அளவை பாருங்கள், 3 காரியம் அதில் கொடுத்துருக்கு. சந்தோஷத்தினுடைய அளவு 1, மனப்பூர்வமாக கொடுக்கணும். தேவாலயத்துக்கு கொடுக்க போது கஷ்டப்பட்டு கொடுக்காதீங்க. ஆமேன். இது யாருடையது? தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு பைபிள் எழுதியிருக்கோம், அப்படியே கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ண முடியும். மனப்பூர்வமாக கொடுக்காங்க. அடுத்து உத்தம இருதயத்தோடு கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். சந்தோஷத்தினுடைய அளவு அதில் எழுதப்பட்டிருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த தாவீது அவங்க கொடுக்கறத பார்த்து அவரும் அப்படி தான் கொடுக்காரு, ஜனங்களும் அப்படி தான் கொடுக்காங்க, பார்த்து சந்தோஷப்பட்டாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் எடுத்துக்காட்டாக அந்த ஜனம் அப்படி கொடுக்கப்பட்டதை இன்றைக்கி எழுதி காண்பிச்சிருக்கிறார். அப்போ நம்ம தேவாலயத்துக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாக, உத்தம இருதயத்தோட, உற்சாகமாக கொடுக்கும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும், சந்தோஷப்பட முடியும். சரியா? கடைசியாக தேவ கிருபையை கண்டபோது சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:23 அவன் போய் அப்போஸ்தலர் நடபடிகள் 11:23 அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், உங்ககிட்ட ஊழியர்களாகிய நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்கள் முகத்தில் தேவ கிருபை இருக்கணும். ஆமேன். நீங்கள் ரொம்ப பணக்காரங்க அப்படி நான் பார்க்கக்கூடாது. ஆமேன். உங்ககிட்ட நிறைய கனம் இருக்குது இல்லை, உங்கள் முகத்தை, ஒரு விசுவாசியினுடைய முகத்தில் என்ன தெரியணும்? அங்கே அப்படி தான் போட்டிருக்கு பாருங்க, தேவ கிருபையை கண்டபோது சந்தோஷம். உங்கள் முகத்தில் தேவ கிருபையை நாங்கள் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவ கிருபையை பார்க்கும்போது என்ன சொல்லுங்க? சந்தோஷம். உங்ககிட்ட பார்க்க விரும்புகிறது திருச்சபை பிள்ளைகளே, உங்களுடைய கிருபை, தேவ கிருபையை நாங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். நாங்கள் திறமையை பார்க்கக்கூடாது. திறமையை பார்த்து உங்களை டைவர்ட் தான் பண்ணலாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. ஆனால் எதை பார்க்கணும்? சபை மக்கள்கிட்ட இருந்து எதை பார்த்தா சந்தோஷம்? தேவ கிருபையை பார்த்தா. சரி, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முன்னேறும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். 7 காரியம் சொன்னேன். என்னென்ன காரியம்லாம் இருந்தால் சந்தோஷம்? ஃபர்ஸ்ட் ஆராதனை எப்படி செய்யணும்? சத்தம் போட்டு ஆராதிக்கிறீங்களா இல்லையாங்கிறது வர்ற நாட்களில் பார்க்க போகிறோம். பிரதிஷ்டையில் நான் இருப்பேன். ஆமேன். நானும் வருவேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கீங்களா அப்படின்னு பார்ப்பேன். ஹல்லேலூயா. 2வது, அந்த சத்தத்துக்கு கூட ப்ளஸ் யாரை கூட்டிகிட்டு வந்துருங்க? ஏழைய கூட்டிகிட்டு வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கே யோசிச்சிருப்பீங்க, இப்போவே நடந்துட்டு. அப்போ ஏழை அங்கே ரெடி ஆக்கி வச்சுருப்பார். ஆமேன். சீஷர்களை கிராமத்துக்கு 2 பேர் போன்னு சொல்லும்போதே கழுது அங்கே ரெடி ஆகிட்டு. ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் எந்த வேலையை நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்வோம், ஆண்டவர் அவர் செய்வார். 3வது என்ன சொன்னேன்? கூடாரங்களில் சந்தோஷமாக இருங்க வெளியே போகும்போதும். 4வது, கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக சந்தோஷம். 5வது, இது வரைக்கும் ஜெபிச்சதே இல்லைப்பா அப்படிம்போல, இது வரைக்கும் பரிசுத்த ஆவியில் நிரப்புனதே இல்லை, சந்தோஷப்பட முடியும். ஆமேன். இந்த சந்தோஷம்லாம் திருச்சபையில் இருக்குது. இது வரைக்கும் செய்யாததை இஸ்ரவேல் புத்திரர்கள் செய்த போது சந்தோஷம். அடுத்ததா மனப்பூர்வமாக கொடுக்கணும், உத்தம இருதயத்தோடு கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். சந்தோஷத்தினுடைய அளவு என்ன? அதான் இந்த 3 பாயிண்ட். ஆமேன். சந்தோஷமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆமேன். ஆமாம், என் பொண்ணுக்கு இவ்வளோ ரொக்கம் கேட்டால் மட்டும் கொடுக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொக்கத்தை பையங்களே வந்து கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஆமேன். பைபிளில் நடக்கிறது நடக்கும். ஆமேன். நம்ம கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அது எப்போ நடக்கும்? தேவாலயத்துக்கு மனப்பூர்வமாக கொடுக்கும்போது, உத்தம இருதயத்தோடு கொடுக்கும்போது. உங்கள் பொண்ணை கொடுத்தா போதும்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இது பைபிளில் இருக்குது, தெரியுமா? தெரியும்ல உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி எல்லாருமாக இந்த சந்தோஷம், தேவன் எங்களுக்கு அருளின வார்த்தைகளுக்காக எல்லாருமாக இந்த கூடுகை வீணாய் விருதாவாய் போகக்கூடாது. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையிலும் மழையை வர்ஷிக்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற, சந்தோஷமாக அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் கேளுங்க. சந்தோஷத்தோடு நாங்கள் அன்பு கூற உதவி செய்யும். எத்தனை நாட்கள் சந்தோஷம் இழந்து ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆராதனையில் கூட நான் துக்கமாக இருந்ததை மன்னிங்க. ஆராதனை வேளையில் கம்பீர சத்தம், ஒரு ஆனந்த சத்தம் என்னிடத்தில் காணப்பட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீதியின் பாதையில் நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எவ்வளவோ தவறி இருக்கிறோம் ஐயா. தவறுகளை எல்லாவற்றையும் மன்னிங்க, சுத்திகரிங்க, நேர் வழியாய் எங்களை நடத்துங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, திருச்சபை மக்களோடு நாங்கள் செபிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. அடிமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை பேச தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே அப்பா, இந்த மக்கள் எப்படி சந்தோஷத்தோடு திருச்சபைக்கு வர வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அந்த காரியத்தை நாங்கள் இவர்களுக்குள்ளே பதித்திருக்கிறோம். 1 30 60 100 விதைக்கப்பட்டிருக்கிறதை முளைப்பிக்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம். அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் நதி போல பாயட்டும் ஐயா. திருச்சபை மக்கள் எழும்பி பிரகாசிக்க நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கப்பட்ட விதையை கர்த்தர் நீர் பண்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அவர்களை ஆண்டவரை சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் செலுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக, திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, எனக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை படைத்த நோக்கத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்கிற திட்டமிட்டிருக்கிறீர். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறீர். நான் எதை நிரப்பப்படணும்? இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் எனக்கு சந்தோஷத்தினால் நிரப்பப்பட பேசி கொண்டிருந்தீரே. எப்படி சந்தோஷப்பட வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தாரே. எந்த நோக்கத்துக்காக நீர் இதை பேசுகிறீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் செயலாக்கி முடிக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.